இப்போ அவர் வந்துட்டாரு அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற ஏவுகணைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்காவை தாக்குற மாதிரி தான் டார்கெட். அமெரிக்கால இருக்கிற வாஷிங்டனை டைரக்டா போய் தாக்குற மாதிரி தான் அவரோட ஒவ்வொரு ஏவுகணைகளும் வந்து இருக்கு. இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கால இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன மிரட்டினாருன்னா, இந்த மாதிரி ஏவுகணைகள் இதெல்லாம் பண்றது ரொம்ப தப்புங்க, அது வந்து நாட்டுக்கு எவ்வளவு பெரிய அழிவு தருவதெல்லாம் தப்புங்க அப்படிங்கிற மாதிரி நல்லவர் மாதிரி பேசிட்டு இன்னைக்கு ஈரான் கிட்ட ஏவுகணை இல்லாதனாலதான் அந்த தாக்குறாரு. சோ அதனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த போர் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்னு இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் கண்டபடி டாக்ஸ் போடுறாரு. அதுல இந்தியாவுக்கு என்னென்ன நடந்துச்சு தெரியும். அவரு மேலே வந்து டாக்ஸ் போடுறாரு. அது கிம் ஜாங் உனுக்கு சுத்தமாவே பிடிக்கல. அதனால என்ன பண்றாருன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்த கண்ட்ரியும் டார்கெட் பண்ணாம நேரா எதை போட்டாலும் அமெரிக்காவில தான் போய் வெடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியே வந்து வச்சிருக்காங்க. கடலுக்கு அடியில இருக்கிற கப்பல்கள், அது மட்டும் இல்லாம தனியா வச்சிருக்க ஏவுகணைகள், ஹைட்ரோ பாம் எல்லாம் டோட்டலி அமெரிக்காவை தாக்குற மாதிரி தான் வச்சிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, என்னைக்கு இவங்க இறங்குறாங்களோ அன்னைக்கு வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் படுத்தப்படுது.